இது கானா ஃபெஸ்டிவல். வணக்கம், நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜன். நான் உங்க ஆல் டைம் சோமஜா. ஸ்ரீஜா, சொல்லுங்க முத்து. நிறைய பாடல்களை கேட்டோம். ஆமா, நீங்க அழுதீங்க. லைட்டா எமோஷனல் ஆயிடுச்சு. இல்ல, கண்டிப்பா அழுவணும். அப்பெல்லாம் சொன்னாதான் எடிட் ஸ்லோ மோஷன் போடுவான். சொல்லி சொல்லி அழகு வச்சிருவான். சரி ஓகே. சரி ஓகே. அடுத்து வந்து உனக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆள் இறக்குவேன். எனக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆளா? ஆமாம். யாரு? உன்னோட ஸ்மார்ட்டா அழகா ஒரு சின்ன பையனை கூப்பிட போறேன். பையனா? ஸ்மார்ட்டா அழகானே ஏதோ பொண்ணு, எனக்கு ஈக்குவலா பொண்ணு இறக்க போறான்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் நீ வேணாம். சரி சரி. காலைல சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். சரி ஓகே. யாரை கூப்பிட போறீங்க? அப்படி ஓகே. யங்ஸ்டர்னோனே வந்துருன்னு எந்திரிச்சு. ஓகே, நம்ம லெட்ஸ் வெல்கம் ரகுமான். ஆடி போனாவனி அவள மயக்கம் தாவணி, ஆடி போனாவனி அவள மயக்கம் தாவணி, நீ கண்ணாலே பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி. ஆடி போனாவனி அவள மயக்கம் தாவணி, ஆடி போனாவனி அவள மயக்கம் தாவணி, நீ கண்ணாலே பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி. உன்னால நான் வானத்தில் பிறந்து, உன்னால தான் தூக்கத்தில் இருந்து, உன்னால தான் ஐயோ அம்மா தவிக்கிற. கல் கண்டா இருந்தவன் நானு, ஒரே பார்வை சாச்சி போட்டு ஐயோ அம்மா என்ன அவ கொல்லுற. வலைய தூக்கி போட்ட என் காதல் குறவ மீனவாயோ, வலைய தூக்கி போட்ட என் காதல் குறவ மீனவாயோ. வாடிய ஜோடி நீயே கேடி வாலில் காத்தாடி, ஆடி போனா ஆடி போனா அவனி அவ அல மழக்கோ தாவணி, நீ கண்ணாலே பார்த்த போதும் நான் தான் கலை மாமணி. ஆடி போனாவனி அவ அல மழக்கோ தாவணி, நீ கண்ணாலே பார்த்த போதும் நான் தான் கலை மாமணி. அண்ணா கூப்பிடுறாங்க உங்க தங்கச்சி. சொல்லுங்கம்மா. சும்மா கூட பேச்சு கூட இந்த சைடு திரும்ப மாட்டீங்க, அவ்வளவு கொடூரமாவா இருக்க. இல்லம்மா சொல்லுங்கம்மா. அந்த உண்மையை எப்படி அவர் வாயால சொல்லுவார்? அண்ணன் தான் உண்மையை பட்டு பட்டுன்னு பேசுறாரு, அதனால கேட்டேன். சரி ஓகே, நான் நல்லா பாடுனீங்க. ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுறோமா எப்படி பண்ணீங்கன்னு? கேட்கலாமா? அப்படியே ஒன்றும் தெரியாது, பாப்பா மாதிரி மண்டே மண்டே ஆட்ட வேண்டியது. எப்படின்னா அது உங்கள்ட்ட தான். அம்மா மார்க்ஸ் போயிடலாம். சரி ஓகே. நம்ம சீஃப் கெஸ்ட் கானா சுதாகர் அவர்கிட்ட வந்து கேட்டலாம் எப்படி பாருனாரு. அண்ணா ரகுமான் அண்ணா, சொல்லுங்கப்பா. அண்ணா சூப்பராக பாடினீங்கண்ணா. நன்றிப்பா. உங்களோட வாய்ஸுக்கு வேற லெவல். நன்றிப்பா. வாய்ஸ் பயங்கர ஹை பிச்சில் சூப்பராக பாடினீங்கண்ணா. ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, லிரிக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி பாடிட்டீங்க. அப்படியே. மற்றபடி அண்ணனை சொல்ல தேவையில்ல, வேற லெவல்ண்ணா. நன்றிப்பா. சபேஷ் சாலமன் அவர்கள். ஆனால் சூப்பராக பாடிருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் அது ஒரு மாதிரி இரங்கல் பாட்டு மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ஒன்று, வேறு எதுவுமே இல்லை. மற்றபடி சூப்பராக பாடினீங்க. இன்னும் கொஞ்சம் கவனிச்சு கரெக்டாக பாடி தான் சூப்பராக இருந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, நீ எங்களை விட சீனியர், எங்களை விட கண்டிப்பாக எங்களுக்கு முன்னோர்கள் நீங்களாம். அதனால் இன்னும் நல்லா கவனிச்சு பண்ணால் நல்லாயிருக்குண்ணா. கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சுண்ணா. தேங்க்யூ. கண்டிப்பாக. சரவடி சரணம் நல்லா இருந்துச்சுண்ணா. அந்த ஸ்டார்டிங் இந்த ஒரு பல்லை ஒரு சரணம் முடிச்சு சின்ன அணு பல்லை வரலாம், அங்கே செம்மையாக உங்கள் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல்லவிலேயே ஒரு மாதிரி பண்ணுறீங்களண்ணா, அந்த லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் ஓகே. பல்லவிலே கூட சரணத்தில் லிரிக்ஸ் மிஸ் பண்ணீங்க. பல்லவியில் வந்து பல்லவியில் ஒரு வாட்டி அந்த 4 லைன் பாடுங்கண்ணா. ஆடி போனாவனி பல்லவி. ஆடி போனாவனி ஆடி போனாவனி அவ அல்ல மயக்கம் தாவணி, நீ கண்ணாலே பார்த்த போதும் நான் தான் கலை மாமணி. ஸ்டாப். இது உங்கள் ஸ்டைலாண்ணா? இது சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த பாட்டை விட மிஞ்சி பாடுற மாதிரி இருக்குது. ஆனால் அதில் வேற மாதிரி வரும். இல்லைப்பா, இது நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். அன்னைக்கு இந்த பாட்டு
சரி நான் ரஞ்சித் சார் கூடும்போது நாங்கள் ஒரு 5 பேர் போகும்போது இந்த பாட்டு ரிலீஸ் கொடுத்து பாட வச்சார் என்ன. நீங்க தான் பாடுந்தா? ஆமாம், டெமோவில் நான் பாடினேன். ட்ராக்கில் நான் பாடினேன் இந்த பாட்டை. அதுக்கப்புறம் கடவுள் சித்தம் யாருக்கு கொடுக்கணும் அது போச்சு. பரவாயில்ல, ட்ராக் பாடுறது எவ்வளோ பெரிய விஷயம் பாரு, கிளாப் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதான் டவுட்டாக, என்ன இவர் ஒரு சைடு போய் பாடுறாரு, எங்கே ஸ்டே பண்ணோம் எங்கே எடுக்கிறோன்னா கரெக்டாக இருக்குது. அந்த லிரிக்ஸ் தான், வார்த்தை வரிகள் தான். ஆமாம், உன்னால் நான் வானக்கு பறந்தேன், உன்னால் நான் நேரத்தில் இருந்தேன், உன்னால் தான் தூக்கத்தில் கூட சிரிக்கிறேன், பானம் தான் இருந்தவன் என்ன கற்கண்டு பார்வையை பார்த்தேன், கடலில் தூக்கி போட்டால் என் காதல் குறவ மீனா வாழும். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி குழஞ்சி பாடுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. அதான் உங்கள் ஸ்டைலுக்கு பாடிக்கிறீங்க. உண்மைதான்ப்பா. வாழ்த்துக்கள். படம் வேறு எதனா படம் பாடிக்கிறீங்களா? இப்போ ஒரு படம் பட்டான் பாடியிருக்கேன்ப்பா. பட்டான் ஒரு படத்தில் பாடிக்கிறேன். எங்கள் சிங்கார சென்னையில் நாங்கள் உட்கார திண்ணையில் நாங்கள் பிறந்த ஊருக்குள்ளே எங்கள் வாய்க்கா நரகத்தில்னு பாடியிருக்கோம். சூப்பர்ண்ணா. உங்களுக்கு மேலே மேலே படம் வாங்கி போகிறோம். அதிகபட்சது ஹை ரேஞ்சான பாடல் தான் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்ண்ணா. நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்னும் நீங்கள் இது கம்மி, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு அளவு சாப்பாடு மாதிரி தான் இருந்துச்சு. அளவில்லாத சாப்பாடு மாதிரி நீங்கள் அடுத்த வாட்டி நல்லா திருப்தியாக எல்லாருக்கும் ஒரு விருந்தே போடணும். ஓகேவாண்ணா? கண்டிப்பாக. வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றிப்பா. ரவியப்பா, வார்த்தைங்க மட்டும் கொஞ்சம் நல்லா பாட பார்க்கணும். அதே மாதிரி இது தாளமும் ஸ்லோவாக போகுது. நீ இல்லை, நீ பாடுறது தான் தாளம் ஸ்லோ. நீ உன்னுடைய ரேஞ்சுக்கு அவங்க வாசிப்பாங்க. நீ பாடுறது ஸ்லோ பாட்டு, நீ எப்படி பாடுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாசிக்கிறாங்க. பாட்டு இவ்வளோ ஸ்லோவாக இருக்காது. மேலே தான் பாட்டு நல்லா கொஞ்சம் 6-8 மாதிரி போவோம். சரி, அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரி. மார்க்ஸ் 9. நன்றிப்பா. 8. நன்றி. இசை அமைப்பாளர் 8. நன்றி. ஓகே. நீங்கள் வந்தாவே எப்பவும் வந்து சூப்பராக எதனா அந்த பொண்ணுக்காக பண்ணுவீங்க. இன்றைக்கி ஏதாவது வச்சுருக்கீங்களா? நான் எதுவும் வச்சில்லப்பா. அந்தளவுக்கு ஒர்க் இல்லைங்கிறீங்களா? அப்படின்னு இல்லைப்பா, அவன் எப்பவுமே ஒர்க்கு தான். ஒரு வாட்டி தான் சொல்லுவாரா அந்த மூஞ்சிக்கலாம், 10 வாட்டி சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. சொல்லாமல். சரி, ஓகே, நல்ல வேலை அதெல்லாம் கேட்கல, காது கொடுத்து. சரி, பரவாயில்லண்ணா. அவங்க சொன்ன ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்க பாடினாலே எனக்கு போதும். நான் நீங்க எனக்காக பாடலனாலும் எங்க மக்களுக்காக வந்து பாடுறீங்க. அது எனக்காக பாடினதான் நான் எடுத்துக்கிறேன். சூப்பரா பாடுறீங்க. இதே மாதிரி நல்லா ஜட்ஜஸ் சொன்ன கமெண்ட்ஸ்லாம் கேட்டு இன்னும் பெட்டரா பாடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீஜா, சொல்லுங்க. அடுத்து யாரை பாட கூப்பிட போகிறாய்? அடுத்ததான் நம்ம வைல்ட் கார்டு ரவுண்ட்ல வந்து யாரு பாட இது போறாங்க? வைல்ட் கார்டுனாவே எப்படி ஃபிகருங்கெல்லாம் இறக்கிருக்கு. ஓகே, முத்துக்கே தெரிஞ்சிருச்சு, சைடாக பார்த்துட்டான் போல. இவங்க பேரை சொன்னாலே தமிழ்நாட்டு குடிமகன்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பேர் மதுமிதா. அவங்கள தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம பாட கூப்பிடுறோம். லெட்ஸ் வெல்கம் மதுமிதா. ஹாய் மதுமிதா. ஹாய்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? மாதவரம்லேருந்து வரீங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். ஜெம் சிங்கர்ஸ் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது, உள்ள எப்படி இருக்கு? சொல்லுங்க. என்னால் தான் பார்க்குறேன்னு சொல்லுங்க. நான் சேனல்லே இந்த ஜெம் சிங்கர் பார்த்தேன். அவங்க நல்ல ஒரு இந்த கானா சிங்கருக்கு இம்பார்ட்டன்ட் தரதுனால தான் இந்த சேனலை பார்த்து நானே வந்தேன். சூப்பர். முக்கியமாக சோமஜா முத்தை பார்த்ததுனால தான் நான் இங்கே வந்தேன். சோமஜா முத்துவை பார்த்தீங்களா? சோமஜா. சத்தம் போடுங்க. இப்பெல்லாம் பாட்டு போட முடியா? டேய், பாட்டு போடுறா. நான் எவ்வளோ நேரம் தான் கேட்குறது பாட்டு? உன் கல்லறைக்கு வரும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பேசிட்டு இருந்தனா வேணாம், நீங்கள் கண்டினியூ. சரி, ஓகே. இப்போ ஜெம் டிவிலே உங்களுக்கு பிடிச்சது எது? அதான் சொன்னேனே, இங்கே சாங்குக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் தராங்க. அதனால தான் நானே கேட்டு உள்ள வந்தேன். ஓகே, ஷோவை பிடிக்குமா சோமஜாவை பிடிக்குமா? ஷோவையும் பிடிக்கும். சோமஜா ரிலீக் ரைட்டர்ன்றதுனால அவரையும் கொஞ்சம் சைடில் பிடிக்கும். சூப்பர். சரி, ஓகே. இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? இன்னைக்கு ரீக சாங். ஓகே, நல்லா பாடுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூக்கா. இல்ல சப்போர்ட் பெண்களுக்கு. பேசிட்டு நாளைக்கு வா, நாங்க போறோம். இல்ல, சம்பளத்துல கைய வச்சிருவாங்க. Hi guys, how are you? I turn your kite. I open my mouth. Diga 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 ma, ya mama diga 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 ma, ya mama diga 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 na, ya mama diga 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 na. Jeans pant outukittu lungi adha kattikittu kottiya poni kuthenda. Diga 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 na, ya mama diga 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 na. Diga 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 na, ya mama diga 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 na.
தீக தீகனா மாமா தீக 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 தீகனா காலையில ஃபிஷிங் அப்புறம் தான் குக்கிங் நாஸ்டால ஃபினிஷிங் காலேஜுக்கு கோயிங் ஐ லைக் நெத்திலி புஸ் ஐ லவ் ஜாஞ்சி புஸ் டான்டோரியல் பான்ஸ் ஐ ஐ வாசில் பான்ஸ் தீக 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 தீகனா மாமா தீக 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 தீகனா தீக 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 தீகனா மாமா தீக 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 தீகனா ஜீன்ஸ் பேண்ட் அவுத்து புட்டு லுங்கிய தான் கட்டிக்கிட்ட கொட்டியா போலி குத்தண்டா ஏ தீக 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 தீகனா மாமா தீக 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 தீகனா தீக 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 தீகனா மாமா தீக 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 தீகனா சீஜா நீயே பேசு சீஜா, எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஓகே மது, சூப்பராக பாடியிருக்கீங்க. இந்த ஒரு உடம்புக்குள்ள இவ்வளோ ஒரு கணீர்னு ஒரு வாய்ஸ் வந்தது வந்து எங்களுக்கே ஒரு ரொம்ப ஷாக்காக இருந்தது. எப்படி பாடினீங்க அப்படின்றத கேட்டுருமா? அது சிறப்பு விருந்தினர் மதுமிதா சொல்லுங்கண்ணா. பக்கா கானாவாக இருந்துச்சு. உங்களோட பாட்டு மட்டும் வாய்ஸ் மட்டும் இல்லை, உங்களோட ஆட்டிடியூடு அந்த ஸ்டைலே வந்து ஒரு நக்கலான பயங்கரமான ஒரு கானா ஸ்டைலு வேற லெவலில் பாடுனீங்க. ஐ பிச்சு சூப்பராக பாடுறீங்க. ஆல் த பெஸ்ட், பெரிய லெவலில் வரணும். தேங்க்யூண்ணா. ரவியப்பா நல்ல சூப்பர்ப்பா, நல்ல எனர்ஜிமா உனக்கு. தேங்க்யூப்பா. ஒவ்வொருத்தரும் ஏறுறவங்க எல்லாமே இந்த மாதிரி பாடினா நல்லா இருக்கும். சிங்கர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய்க்கினே இருக்கேன். இன்னும் நல்ல ஜாலியாக இந்த மாதிரி தான் நல்ல ஒரு எனர்ஜியோடு பாடணும். நல்ல வாய்ஸு. உனக்கு கரெக்டாக சொல்கிறாங்க பாரு, இந்த உடம்பு வச்சுக்கின்னு இவ்வளோ எனர்ஜியாக பாடுறேன்னு. அது உண்மையான வார்த்தை. தேங்க்யூப்பா. நம்ம இது வந்து இப்படி தான் பாடணும் அப்படி தான் பாடணுன்ற இந்த ஸ்டேஜில் ஏறிட்டு நம்ம என்ன பாட போகிறோம் நம்மளுடைய இதுதான். அடுத்தவங்களை பார்த்து பாடணுன்றது இல்லை, நம்ம என்ன பாட போகிறோன்றது நம்ம மனதைரியம் தான் எது வேணாலும் ஜெயிக்கலாம். இதான் உண்மை. நல்லா சூப்பராக பாடினேன். சரண்ப்பா வேற லெவல்மா, கை தட்டலாம், கிளாப் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் பேசின்னு இருக்கும்போது நீ டப்புன்னு பாட்டு எடுத்த. ஐயா யார் நீ வேறு கைத்து ஓப்பன் வேறு மவுத்து சொல்லுமா டைலாக. ஐ கைஸ் ஓப்பன் மை மவுத். ஐயா இன்னும் பாக்குது இல்லை சூப்பராகுது. அது எடுக்கும் போதே தெரிஞ்சிச்சா இது வந்து மிட்டா செம்மையா இருக்குது. செம்மையா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ பசியில் இருந்தோம் நாங்கள் 4 பேருமே. இந்த பாட்டை கேட்டோடனே எங்களுக்கு வந்து அந்த சாப்பாடே வாங்கிட்டாப்பல சபேசன். சூப்பரா இருக்குது. தேங்க்யூண்ணா. இதுக்கு முன்னாடி பாடியிருக்கியாமா? இதுக்கு முன்னாடி சினிமா சாங்லாம் பாடுறதில்ல, கானா சாங் பாடியிருக்கேன். சூப்பரா பாடுற, பயங்கரமா எப்படி சொல்றது, வேற லெவலுக்கு இது எனர்ஜி. அந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ண அண்ணே? அந்த கை அப்படியே ஏதாவது ஒரு பாட்டோட போயிடலாமே. 1 2 3 4. எங்க கிட்ட உடாதடா உதாரு, லேடிஸ் புள்ளிங்க நாள ஊருக்குள்ள கொலாரு. எங்க கிட்ட உடாதடா உதாரு, லேடிஸ் புள்ளிங்க நாள ஊருக்குள்ள கொலாரு. வாடா வாட்ச மேல வாட்ஸ்அப்ல சாட்டிங். ஓகே ஓகே. அந்த ஆக்ஷன் சொன்ன அந்த எப்படி இப்படி பண்ண உன்னோட சிக்னேச்சர் இந்த ஏய் அதை மிஸ் பண்றாது. எல்லா பாட்டுக்கும் யூஸ் பண்ணு. பயங்கரமா இருக்குது. தேங்க்யூண்ணா. இந்த கொடிக்கையில துணி காய போடுற மாதிரி இருக்குது. அது வேற மாதிரி இருக்குது. அது வந்து சிக்னேச்சரா மெயின்டைன் பண்ணலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. நான் இப்போ சொல்லிடுறேன், என்னோட மார்க் 10. தேங்க்யூண்ணா. ஆமா, என்ன நான் மார்க் வந்து தனியெல்லாம் சொல்ல நேரம்ல. செம்ம கெத்தா பாடினேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ரவியப்பா 10. தேங்க்யூப்பா. சபேசனா மதுமிதா சென்னை கானால முதல்ல பாடினது. இன்றைக்கி இவ்வளோ பேர் சிங்கராக வராங்கன்னு காரணம்லாம் அவரோட அப்பா தான் சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார் அவங்க அப்பா. ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்களுக்கு அந்த பாப்பா வந்து பாட வைக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டது அவங்க அப்பா தான். உண்மையாக அவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ரொம்ப உருவாக்கி விடணும், ரொம்ப ஆசை அவருக்கு அப்பாவுக்கு. இன்றைக்கி அவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் இந்த ஸ்டேஜில். இன்றைக்கி வேறு லெவலில் பாடினேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப நீ பாடுந்து சோமா ஜலம் நான் கூட்டின்னு வரவங்க ரெக்கார்டிங்க்கு எல்லாமே ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நீ பெரிய சிங்கராக வரணும், அதுதான் என்னோட ஆசை. தேங்க்யூ. 10 மார்க்.
மதுமி ஏன் அழுகுறம்மா? எங்க அப்பா வரல. அதெல்லாம் அம்மா எல்லா பிள்ளைங்களுக்கும் தாய் தகப்பன் தான் இதுக்கு துணை இருப்பாங்க. அது நினச்சி அழுவாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஓகே சரணன் அவங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்கள இன்வைட் கூப்பிடலாம். கண்டிப்பாக ஸ்டேஜில் கூப்பிடுங்க. அம்மா உங்க பேருங்கம்மா? சுகன்யா. சத்தமா பேசலாம். சுகன்யா. 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 உங்க பொண்ணு பாடினாங்க, எப்படி இருந்துச்சு? பாட்டு கேட்டீங்களா? நல்லா இருந்தது. நீங்க வைப் பண்ணீங்களா? ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணேன். வீட்டுல எல்லாம் பாடி காட்டுவாங்களா உங்ககிட்ட? பாடுவாங்க. அவங்க அப்பாக்கு இங்க வரணும்னு ஆசை, இப்ப வர முடியல, அவ்வளவுதான். நீங்க ரசிப்பீங்கன்னா இல்லை கரண்டி கிண்டி எத்தனை அடி அடி ஓடிங்களா? ரசிப்பேன். அவ பாடுறதே ரசிப்பேன், பிடிக்கும். ஓகே, பரவாயில்ல. உங்க எவ்வளோ சப்போர்ட்டிவ் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு பொண்ணுக்கு அவங்க டேடி இல்லைன்னா பாப்பாரு நிகழ்ச்சியை பார்க்கட்டும். இப்ப அவங்க அப்பாவுக்கு ஜெம்சிங்கர் சார்பாக இப்ப அவர் வந்திருந்தானே அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவரால் வர முடியல, எவ்வளவு ட்ரை பண்ணார் வரதுக்கு, ஆனா அவரால் முடியல. இதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க நம்ம குடும்பத்துல வந்து ஜாயின் ஆயிட்டாங்க. ஒவ்வொரு வாட்டி ஷூட் அப்பவும் வந்துருவாங்க. அதுக்கெல்லாம் அதெல்லாமா இல்லை, நான் வந்ததுலேருந்து அந்த பொண்ணு சுற்றி நிற்கிதுன்னு எப்படியே போயினீங்கன்னு வந்து நினச்சேன். நான் நினச்சேன் என்ன இந்த பொண்ணு பாட்டு பாட வந்துக்குதா, இல்லைன்னா ஆடியோ ஆப்ரேட் பண்ண வந்துக்குதா, இல்லை என்ன எதுக்குன்னு ஒன்றே புரியாமல் இருந்துச்சு. மைக்கு ஏறி பிடிச்சோன்னு அந்த ஷார்ப்பான ஒரு மைண்ட் செட்டப் டப்பா பாட்டு. அதான் ஏறினோடனே நான் தான் ராஜா, மைக்கு அங்கெல்லாம் வந்துச்சுன்னா நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் இருக்குது பாரு. யாருக்காகவும் விட்டு கொடுக்காதம்மா. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த தொழிலில் நல்ல முன்னேற்றத்துக்கு போகலாமா. இது என்னுடைய வாழ்த்துக்கள்மா அவனுக்கு. தேங்க்ஸ்ப்பா. ஓகே, இன்னைக்கு முதல் போனியா வந்து மதுமிதா தான் 30 மார்க் வந்து நம்ம ஷோவில் எடுத்திருக்காங்க. 30 மார்க் எடுத்ததுக்கு ட்ரீட் வச்சுட்டு போயிருங்க போகும்போது, ஓகேவா? சாப்பாடு வந்திருக்குல்ல, சாப்பிடல. ஒரு சாப்பாடு எப்போ போடுங்க சாப்பிடணும்னு கேட்குறாங்க. சாம்பார் சாதமா ட்ரீட்டு? சரி, ஓகே. அப்போ டைட்டில் வின் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு அப்போவாது ட்ரீட் தருவீங்களா? அப்பயும் சாம்பார் சாதமா அப்பா வைப்பாரு. வைப்பாங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ ஸோ மச்மா. ஸ்ரீஜா சொல்லுங்க. எல்லாம் பயங்கரமாக வந்து வைப் ஆனாங்க, அப்படியே கொஞ்சம் ஃபீலிங் ஆனாங்க. நீ கூட அழுத, அது எதுக்கு அழுதுன்னு தெரியும். வீட்டில் போனால் உங்கள் அப்பா வைக்க பாரு, அந்த பொண்ணு அவங்க அப்பா நினச்சி அழுகுது, நீ எங்கே அழுதுன்னு கேட்க போறான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் ஒன்று போட்ட கண்ணை தொடச்சேன். அப்படிலாம் இல்லடா, அவங்களாம் எதுவும் கண்டுக்கவே மாட்டாங்க. இதுவாவது அழுறதாவது, அடிச்சாலே அழுகாது, சிரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி விட்டுருவாங்க. சரி, ஓகே. அடுத்து யார் பாட கூப்பிடுறீங்க? அடுத்துமே வந்துட்டு ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தான், அஜித். அவங்க தான் வந்து பாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் அஜித். பாட்டு போட்டதுல இருந்து நான் ஒன்னு கெஸ் பண்ணிருக்கேன். மல்லு பாயோ இவரு? மல்லுவோ? மல்லு. ஓ, முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? நானு கேரளா சாரிலாம் இல்ல கட்டிருப்பேன். மல்லு. ஆனா மல்லுனோட நமக்கு எவ்வளவு சொல்லு பாத்தீங்களா? அது இருக்கிறது சாதாரணம் தானே. நானும் ஒரு பெண் தானே, எனக்கும் அச்சம் மடம் நாணம் பயிர். இதுக்கு ஏதாவது கலாச்சி விடுங்க, இதை ஃபர்ஸ்ட் போட்டு கலாச்சி விடுங்க. இல்ல பேசினாதான் தெரியும் மல்லு பாயா இல்லைன்னா லொல்லு பாயான்னு. சரி, ஓகே. வணக்கம் தலை, சொல்லுங்க தலை. தலை, நீங்க எதுல கார்ல வந்தீங்களா பைக்ல வந்தீங்களா? நான் பஸ்ல தான் தலை வந்தேன். என்ன தலை தலைன்னு பேர் வச்சுட்டு கார்ல பைக்ல வரனா பஸ்ல வந்து? இல்ல தலை, எப்பவுமே அப்படி இருந்தா அவரை மாதிரி நம்மள சிம்பிளா இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படியே பஸ்ல ஏறிவேன். அது பேசுறது அவர் வாய்ஸ்லயே பேசுறீங்களே, கண்டிப்பா வந்து தலை பேர் வச்சிருக்கீங்க. தலையோட ஃபேன் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, தலை வாய்ஸ்ல பேசினா நல்லா இருக்குமே. அண்ணா எனக்கு தெரியும் தலை. ஆக்சுவலா நான் வந்து அண்ணாவோட மிகப்பெரிய ஃபேனு. அண்ணா ஒரு தலை வெறியர் மாதிரியே நானும் அந்த மாதிரி தான். ஸோ ஆல்வேஸ் தலை பிளட்ஸ். ஓகே, நீங்க மிமிக்ரி பண்ணீங்களா? தலை வாய்ஸ்ல எதனா ஒன்று ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்குமே. கண்டிப்பா. அண்ணன் முன்னாடி இருக்காங்க, கொஞ்சம் பதட்டமா இருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல. தலை வந்து பில்லா படத்துல பேசின ஒரு சின்ன டைலாக் அண்ணனுக்காக. நாங்கள் அங்க பாரு ஒரு நிமிஷம் ஒரு வாட்டி பாருங்க. அது நம்ம கத்து கொடுத்தது ஒண்ணுதான். நம்ம வாழணும்னா யார் வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் கொள்ளலாம், தப்பில்ல. அதே அப்புறம் ஒரு விஷயம் பாடுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். எல்லா சிங்கர்ஸுக்குமே ஸ்டுடியோ அப்படிங்கிறது ஒரு கனவு தான், ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது. ஸோ நான் போன முதல் ஸ்டுடியோ சபேஷ் அண்ணாவோடது. அது அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அங்கே தான். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு தந்ததுக்கு ஜெம் டிவிக்கு ரொம்ப நன்றி. அஜித் இன்னும் பாடவே ஆரம்பிக்கல. இல்ல, இப்போ ஆரம்பிச்சிடுறேன். என்ன பாட்டு பாட போறீங்க? நான் வந்து கானா கடவுள் தேவா சாரோட குலுக்கி வச்ச கோகோ கோலா பாட்டு. கோகோ கோலானா அவர் யோசிக்கிறாருப்பா. சரணனா மைண்ட் வேற எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக சரணனை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஸோ ஓகே, எல்லாத்தையும் சொல்லாதீங்க. முத்து பாடுவேன் நம்புறேன். இங்க இவரு மட்டும் தலை ஃபேன் இல்ல, நாங்க எல்லாருமே தலை ஃபேன் தான். நான் விஜய் ஃபேன்பா. விஜய் ஃபேன். முத்து நீ யார் ஃபேனு? நானா தலை தளபதினா. வெளியே போனா 2 பேரும் அடிப்பாங்க, இப்படி சொல்லி சமாளிச்சு போனேன். ஆமா தலைவரே, நம்ம நீ நான் வேற ஃபேனு. மைக் கொடுப்பாங்க.
ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகுல. கஷ்டப்பட்ட நம்ம எப்பவுமே சாவர வரையும் என் தலை ஃபேன்ஸ் மட்டும்தான். விஜய் படத்தில் வாய்ப்பு வந்தால் பாட மாட்டீங்களா? விஜய் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். அவர் நடிப்புலாம் ரொம்ப, அவர் டான்ஸு அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன். இருந்தாலும் ஒருத்தருக்கு பிடிக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு தலையை ரொம்ப பிடிக்கும். சுதாகர்ண்ணா அந்த பாட்டை ஏன் பாதியில் விட்டீங்க? பாடல அந்த பாட்டுக்காகவே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. பிரதர் ஏ மைனர் கொடுங்க, ஏ மைனர். ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகுல, கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து உதவல, சினிமால நுழையிலடா அவனோட தயவுல, தோல்வியை கண்டு தள்ள கொஞ்சம் கூட அசரல, நடிகரின் பேரை சொன்னாலே புள்ளிங்க எல்லாம் சவுட்டு கொடுங்க தன்னாலே, பிரச்சனைன்னா போக மாட்டோம் பின்னாலே, தலைய அழிக்கணும்னு சிலரோட தந்தரம், வாழ விடு தலையோட மந்தரம், தலை தான் இருக்கும் போது வாழையாடக்கூடாது, தலைக்கிட்ட போட்டா உங்க படம் ஓடாது, ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகல, கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து உதவல. ஆனால் எனக்கு ரொம்ப தலையை ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தார், நானும் அது போல் கஷ்டப்பட்டு மேலே வந்தேன். அதனால் தலையை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகேண்ணே, இதே வைப்போட வந்து அஜித்தை பாட விட்டுலாண்ணே. கண்டிப்பாக தலை பாடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பேசுகிறேன். கண்டிப்பாக இவருது சார். ஓகே தம்பி. மல்லினோட அங்கே சொல்லி விடாம எனக்கு 2 நம்பர் கொடுத்துட்டு போகும்போது. ஆதியிலே அஞ்சலி தேவியடா, பிளாக் அண்ட் ஒயிட்டு, மிடில்லே சரோஜா தேவியடா, கேவோ கலரு அத்த சன்ட்லே நம்ம சிம்ரானிடா, ஈஸ்பல் கலர்ப்பா சிம்ரான நினைச்சு நம்ம பையன் வெம்புரானடா, ஏப்பா ஏப்பா ஏலப்பா ஏலப்பா வந்தாச்சுப்பா இங்கப்பா இங்கப்பா. குளிக்கு வச்ச கொக்க கொல்லா போல சாயங்கால வேல பொங்கி வந்தாலே, குளிக்கு வச்ச கொக்க கொல்லா போல சாயங்கால வேல பொங்கி வந்தாலே, வாட்டரிங்க லீக்கராச்சுடா, மேட்டர் இப்போ சூப்பர் ஆச்சுடா, வெள்ளச்சேரி சரக்கடிச்சா பாண்டிச்சேரி தெரிஞ்சதா, குளிக்கு வச்ச கொக்க கொல்லா போல சாயங்கால வேல பொங்கி வந்தாலே. பாட்டில் சரக்கே பொண்ண குடிக்கட்டா, குடிச்சு தண்ணி மேல தள்ளாடாம நடக்கட்டா, குளிக்க தொட்டி ஒண்ணு கட்டட்டா, கட்டி ரம்மும் சின்னும் அதில் கவுக்கட்டா, சாச்சிக்கலாமா சாஞ்சிக்கலாமா சந்தோஷமா தான் சாச்சிக்கலாமா, எம்மா சாச்சிக்கலாமா சாஞ்சிக்கலாமா சந்தோஷமா தான் சாச்சிக்கலாமா, தவிக்கும் எம்மடியில் சாட்சிக்கவாமா, ரகசியம் பேசிடலாம் ராத்திரி வாமா, கரும்பு தின்ன கூப்பிடுறேன் குழி எத்தி கேட்கிறிய, குலுக்கி வச்ச கொக்க கோலா, குலுக்கி வச்ச கொக்க கோலா போல சாயங்கால வேல பொங்கி வந்தாலே. ஸ்ரீஜா, இவர் வந்து பாடின வைப்பில் வந்து நான் கொஞ்சம் இதாக இருக்கேன், அது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அவரே வந்து ஒருத்தர்கிட்டையும் வந்து ஒரு வாய்ஸில் வந்து நீங்கள் கேளுங்க எப்படி பாடினீங்கன்னு. ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் கெஸ்ட்லேருந்து போங்க. அப்போ சுதானா வணக்கம். இப்போ சுதானா கிட்ட என்ன வாய்ஸ்ல பேசலாம் நீங்களே சொல்லுங்க. தலை வாய்ஸ் பேசுங்க, தலை வாய்ஸ்ல சொன்னாதான் விண்டேஜ் தலையிலேருந்தே கேட்போம். சுதானா, நான் பாடினது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொன்னால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு பிரதர், வேற லெவல். தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா. ரொம்ப நாங்கள் இப்போ எல்லாருமே அதான் பேசினதோம், ரொம்ப போல்டாக சூப்பராக பாடினீங்க. தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா. உண்மையாக ரொம்ப இது வந்து சொல்லணும்லாம் சொல்லலை,
உண்மையாகவே சூப்பராக பாடினீங்க. ரொம்ப ரொம்ப வேற நன்றி. லெவல், ரொம்ப வேற நன்றிண்ணா, லெவல். ரொம்ப நன்றிண்ணா. அனைவருக்கும் வணக்கம். சரவணன் சொல்லுங்க, நான் பாடிய பாடல் எப்படி இருந்தது என்று உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொன்னாதான் மேலும் மேலும் நாங்கள் வளருவதற்கு நன்றாக இருக்கும். நீ பாட்டு பாடி மார்க் வாங்குறீங்களா, மியூசிக் பண்ணி மார்க் வாங்கிட்டு சூப்பராக இருந்துச்சு பாடு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. அது ஸ்டார்டிங் எடுக்கும்போது கூட அந்த கான்ஃபிடென்ட் இருக்குதுல்ல, அதுக்கு பயங்கரமான என்னோட பாராட்டு. வேற லெவல் ரொம்ப கான்ஃபிடென்ட். நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தைரியம் வேணும். இதுக்கு முன்னாடி எங்கன்னா ஸ்டேஜில் பாடிருக்க ஆர்கெஸ்ட்ரால பாடிட்டு இருக்கேன். சூப்பர் கேரளால. தெரியுது, எந்த ஒரு பயமும் இல்லாமல் பாடுறீங்க. தேங்க்யூண்ணா, வேற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தொடக்கம். இது எப்பவுமே தொடர்ந்துன்னு இருக்கணும். நம்ம இசைக்கு வந்து முடிவு இல்லை, தேங்க்யூ, தொடக்கம் மட்டும்தான். ரொம்ப நன்றி. ஓகேவா? ஓகே, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. லவ் யூ. தலை வாய்ஸ் பேசுறதுக்கு லவ் யூ. தேங்க்யூண்ணா. ரவியா பாட்டு அப்படியே ஒரு வாய்ஸ். ரவியப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ் வச்சுருக்கேன். ரவியப்பாட்ட நம்ம விஜய் சேதுபதி அவர் வாய்ஸில் கேட்க போகிறேன். ஆக்சுவலாக ரவிப்பா சொல்லுங்கப்பா, நான் பாடினது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்ததுப்பா, ரொம்ப சூப்பராக இருந்தது. வந்திருக்கிற இடம் சூப்பர், சும்மா பட்டைய கிளம்பலாம். சபேஷனா நான் பாடினது எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சூப்பர் சூப்பர், வேற லெவலில் இருந்துச்சு. Thank you, என்ன ஒன்று, ஸ்டார்டிங்கில் மட்டும் ரொம்ப கர்நாடிக் ஸ்டைலில் அப்படியே போச்சு. ஸோ எப்படி தான் இவர் பாடுவாரோன்னு நினச்சினே இருந்தேன். சூப்பராக சாங், வேற லெவலில் இருந்துச்சு. தேங்க்யூண்ணா, நல்லா தேங்க்யூ. ப்ரொஃபஷனலாக இன்னும் நல்லா நெக்ஸ்ட் வந்து இன்னும் நல்லா சூப்பராக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகே, அப்படியே மார்க்ஸ் கேட்டுருங்க அவர்கிட்ட போகலாம். நான் இப்போ வேலை செய்ய மாட்டேன். 9 தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. அப்பா ரவியப்பாவோட மார்க்ஸ் 9. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. சரண்ணா 9. தேங்க்யூ, தேங்க்யூ சரண்ணா, தேங்க்யூ சார். சூப்பர். ஓகே, இந்த இடத்துக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு குரூப் வேலை செய்யும். எந்த மாதிரி யார் குரூப்? உங்களை motivate நீங்கள் வந்து பண்றது? சென்னைக்கு இவர் வந்து எதுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியுது. பக்கத்துல பாண்டிச்சேரியெல்லாம் பாடுறாரு. அப்படியா? இங்கேருந்து கேரளா இல்லை, கடத்தலா? அதாவது ஆரம்பத்திலிருந்தே எல்லா விஷயத்துலையுமே எனக்கு பொறுத்துணையாக இருக்கிறது நண்பர்கள் தான். ஸோ அதை நான் சொல்லி ஆகணும். என்னுடைய நண்பர்கள் இல்லைன்னா நான் அந்த மேடையில் இல்லை. அப்புறம் அண்ணா கானாகுமார், முத்து, இவங்க எல்லாருமே தான் எனக்கு பொறுத்துணையாக செண்டா இருக்காங்க. பாய்ஸ், டிக்கிலோனா டிக்கி, நீட்டு நீலகண்டன், ஆயுள் அருண், ராடு ரமணா, கோடு கோபாலி, விட்டு இதை பாருங்க, உங்களை பத்தி பெருமையா பேசினா கூட பேர் யாருக்கும் பிடிக்க சொன்னது உங்களுக்கு மாட்டேங்குது. பொறுக்கலையாடா? சரி விடுங்க. அதே மாதிரி வந்து சூப்பராக நெக்ஸ்ட் டைம் இது பண்ணோம். போகும்போது வந்து ஓகே, சூப்பர் ஜி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ. பட்டன் முத்தம் கொடுத்துட போகிற பழக்க தோசத்தில். சரியா? ஓகே, நன்றி ஜி, ரொம்ப நன்றி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் டைம் வரும்போது போகும்போதே ஒரு நம்பர் தட்டி விட்டுப்போம். Thank you, வாட்ஸ்அப்பில் thank you. வாட்ஸ்அப் நம்பர் தெரியும். அஜித். தெரியும்.